உக்ரைன்ல தினம் தினம் தீபாவளி தான். ஒரு நாளும் ஒரு பகுதிகள்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒடசா பகுதிகள்ல ஹெவியான அட்டாக். அதுவும் ஒரே பகுதியில 12 முறை தாக்குதல் நடந்திருக்கு. 12 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே பகுதியில விழுந்திருக்கு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ஒடசா பகுதி. நேத்திக்கு கீவ்ல பார்த்தோம். இன்னைக்கு ஒடசா பகுதியில ஹெவியான அட்டாக். அதுவும் ஹெவியா உக்ரைன் முழுவதும் வந்து பார்த்தா ஒரு பகுதியிலும் பிரிச்சு பிரிச்சு இந்த உக்ரைனோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் பகுதிகள், 2வது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது போல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அவங்களும் ரெடி பண்றாங்க. கரண்ட் திருப்பி வர மாதிரி இருந்ததுன்னா சேட்டலைட்ல ரஷ்ய தரப்புலேருந்து ஹெவியா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா பாதிப்படைஞ்சது ஒடசா பகுதிகள் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான தாக்குதல் ஒடசால நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்டர் கிளிஸ்கோவிச் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுக்கிறார். மக்களே தயாராயிக்கோங்க. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்கு. அதுவும் சிவியர் ஃப்ராஸ்ட், அதாவது அதிகப்படியான குளிர் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போது, பனிப்பொழிவு அதிகமா இருக்க போது, எஸ்பெஷலி வரக்கூடிய நாட்கள். அதுவும் நைட்டு நேரங்கள்ல ரொம்ப பத்திரமா இருந்துக்குன்னா அதிகப்படியான குளிர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த டஃப்பான டைமை நம்ம எப்படியாவது மீண்டு வரணும்னு சொல்லி வந்து பண்ணா மோட்டிவேஷனோட ஒரு பெரிய ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி போட்டுக்கிறாரு. வரக்கூடிய நாட்கள், அடுத்த சில நாட்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு, அதுவும் கீவுக்கு ரொம்ப மோசமா இருக்க போது. தண்ணி, கரண்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப சிக்கலா இருக்க போறோம். மீண்டு வருவோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு போஸ்ட் போட்டுக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவராலும் சமீப காலமா அவர் நடந்து வர ஸ்டைல் என்ன, சேர்ல உட்கார ஸ்டைல் என்ன, அப்படியே போனை வைக்கிற ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது போல அப்படியே படம் எடுக்கிற மாதிரியே அந்த சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் பாட்டி படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிறது போல சிலரோட கருத்துக்கள். ஸோ அந்த மாதிரியான கடைசி அந்த இறுதி கட்டங்கள்ல வந்து பண்ணா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற டாக்குமெண்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நான் மீட்டிங் பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு, பல்வேறு விஷயங்கள் இது போல படங்கள் வந்து பண்ண நிறைய விட்டுட்டு இருக்காங்க. சமீப காலமா அதிகமா அடிபடுது இது போல வீடியோக்கள் வந்து பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பண்ண டீம் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான டிஸ்கஷன் எதுக்குன்னா இந்த போரை முடிக்கிறதுக்கு. எப்படி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போறோம், எதிர்காலத்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து பண்ண எப்படி உக்ரைனை வந்து நம்ம கட்டமைக்க போறோம், எந்த மாதிரியான இழப்புகள் இருக்கு, ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஃபியூச்சர் அட்டாக்ஸ் வந்து தடுக்காட்டலாம் அப்படிங்கிற போல பல்வேறு விஷயங்கள் இந்த மீட்டிங்கை கூப்பிட்டு வச்சு வந்து பண்ண பேசிக்கிறாங்க. ஸோ இதுல பிலீவ் பண்ணிக்கிறாரு ப்ராக்ரஸ் தேவை, நம்மளுக்கு இந்த போரை முடிக்கிறதுக்கான முன்னேற்றங்கள் தேவை, அது கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கு அப்படிங்கிறது போல அவரே முடிவெடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாரு. என்ன திரும்பி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பேசி திருப்பி அதுல முடிவுகள் என்னன்னா, டெரிட்டோரிஸோ ஒரு ஸ்டெப்பு கூட நாங்க விட்டு தர மாட்டோம், டொனஸ்க்கு பயிலிருந்து நாங்க பின்வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல. இது எப்படி பேச்சுவார்த்தை எப்படி அப்படிங்கிற தெரியல. ஆனா களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து சுமி பகுதிகளில் முன்னேறும் வேலையில இறங்கியிருக்காங்க. சுமில பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகப்படியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிரேபோல்ல கொண்டு வந்து டிப்ளாய் பண்ண வச்சு எல்லாம் ரஷ்ய மொழியில இருக்கும். பட் ஆனா நீங்க அந்த கிரே கலர் பாக்ஸுக்குள்ள வந்து பண்ண எழுதியிருக்க முடியாது. ஸோ அந்தந்த பகுதிகள் நான் சொல்றேன். ஸோ மிரேபோல் பகுதிகளில் வந்து பண்ண தொடர்ந்து அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆபரேஷன் சுமி டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது இந்த மேஜரா இருக்கக்கூடிய ரெட் கலர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே சைட்ல வந்து பண்ண குட்டி குட்டியா ரெட் கலர்ல வந்து பண்ண முன்னேறி இருப்பாங்கலாம். புதுசா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி வந்து பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சுமில வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ரஷ்ய தரப்பு வந்து இறங்கி இருக்காங்க. அதுவும் இந்த கடும் குளிரை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா, ஏன்னா எப்பெல்லாம் அதிகப்படியான குளிர் இருக்கோ அந்த டைம்ல ரஷ்யா அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்டை நாடுகள் ரஷ்யா குளிர்ல சண்டை பிடிக்கிறதுக்குன்னு பேர் போனவங்க, அது நம்ம வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னன்னா, ஆ ரிகானிசான் ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள்ன்றது ரிகானிசான் ட்ரோன்கள் அந்த அளவுக்கு வந்து பண்ண வேலை செய்யாது. இது வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குதோ இல்லையோ, உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா கடும் குளிர், அதிகப்படியான பனிப்பொழிவு இருக்கும்போது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ இருக்கிறதுனால கேமரால எதுவுமே விசிபிளா பார்க்க முடியாது. எல்லாம் தெர்மல் இமேஜிங் எல்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது வந்து பண்ண பெருமளவுல கை கொடுக்கறது கிடையாது. தெர்மல் இமேஜர் என்னதான் செஞ்சு ட்ரோன்கள் பண்ணாலுமே அதிகப்படியா வந்து பண்ணா ட்ரோன்கள் நகர மாட்டேது, ஃப்ரீஸ் ஆயிருது, ட்ரோன்கள் பேட்டரி ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி இழப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு நினைக்கிறாங்க அப்படின்னா அது முடியாது.
ஸோ இப்ப யார் இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோலா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா ரஷ்யா இப்ப இந்த தடவை சுமி பகுதிகளில் அந்த ஃபோர்ஸ் இறக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சுமி பகுதிகளில் தொடர்ந்து அடுத்தடுத்த வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கிரே கலர் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அலிக்ஷிவ்கா, இதுல வந்து பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ரஷ்யாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, உக்ரைனில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அலிக்ஷிவ்கா, எலோபொனோவ்கா, யுனோஃபிவ்கா, பெக்லோவ்கா, ஸோ இது போல மெரியோபோல், இந்த பகுதிகளில் வந்து பண்ண ரஷ்ய தரப்பு வந்து ஹெவியா முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு. இந்த சுமி பகுதிகளில் இத்தனை வில்லேஜஸ்ல அதிகப்படியான தாக்குதல் முன்னேற்றம், அதிகமான பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரஷ்யா உக்ரைன் பஸ்ல இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைன் ஹங்கேரி இந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, விக்டர் ஆர்பன் அவர்கள் பேசும்போது உக்ரைன் ஹங்கேரியோட எதிரி. ஏன்னா அவங்க டிமாண்ட் பண்றாங்க EU வந்து பண்ண யூரோப்பியன் யூனியனை ரஷ்யாவோட எனர்ஜி சோர்ஸ் வந்து பண்ண ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது போல டிமாண்ட் பண்றாங்க. அவங்களோட எனர்ஜி சப்ளை இல்லாம ரஷ்யாவுக்கிட்ட இருந்து வராம ஹங்கேரியோட பாப்புலேஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் நம்ம பே பண்ணக்கூடிய ரூபாய் அப்படிங்கிற அவங்களோட காசு பே பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 8% போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியே போச்சுன்னா நம்ம மக்கள் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருப்போம். நம்ம அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் நார்மலா வாங்கக்கூடிய கரண்ட் கேஸுக்கு, இதுல ஆயில் கேஸ் எல்லாத்துக்கும். இதுல அந்த அளவுக்கு கொடுத்தாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். தட்டுப்பாடு ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உக்ரைன் நம்மளோட எதிரியா மாறிட்டு இருக்காங்கன்னு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள். அதுவும் இவரு இப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட மீடியாக்கள் ஹங்கேரியை எதிரியா பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இங்கே பிளவுகள் மத்திய யூரோப்பியன் நாடுகளுக்கும் வடக்கு யூரோப்பியன் நாடுகளுக்கும் பிளவுகள் தெரியுது. தெற்கு யூரோப்பியன் நாடுகளுக்கும் பிளவுகள் தெரியுது. 3 டிவிஷனா பிரிகிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் நம்ம சில நாட்களாவே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க மீடியாக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியில கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அடிக்கல் நட்டிட்டாங்க. அதுவும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா EUவோட இதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா ஊத்திட்டாங்க. ரஷ்யாவோட நாடு ஓன் பண்ணக்கூடிய ராசாட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அபிஷியலா வந்து பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹங்கேரியில. தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா IAEAவோட சீஃப், ராசாட்டமோட CEO அவங்க எல்லாம் ஒன்னா நின்று இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கிறதுக்கு அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல அவங்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி. ஏன்னா இது போல நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூரோப்புக்குள்ளேயே வந்து நின்று இது போல செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டா இருக்கும். அதுவும் யூரோப் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மி பண்ணணும் டிபெண்டன்சி அப்படிங்கிற யோசிச்சா, ரஷ்யா இதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கூடு கட்டிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிறதோட பெருசா வந்து பாத்தீங்கன்னா பூதாகரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேட்டோட சீஃப்ல வந்து பண்ண இதுவும் ஹங்கேரியோட அதிபரான விக்டர் ஆர்பன் அவர்கள் சொன்னதுதான். ஏன்னா நேட்டோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, வெஸ்டர்ன் ட்ரூப்ஸை வந்து உக்ரைனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது போல. அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 4 5 எல்லாம் ட்ரிகர் ஆகாது. அந்த நபர்கள் உக்ரைனுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க மேல அட்டாக் பண்றதா தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. இந்த செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆர்பன் அவர்கள் என்ன சொன்னார்னா உதாரணமா காட்டுறாரு. பாத்தீங்களா ஏன் உக்ரைன் நம்மளுக்கு எதிரின்னு நான் சொல்றேன்னா, போருக்குள்ள இழுத்துட்டு போறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. மார்க் ரூத்தே அவர்கள் என்ன பேச்சு பேசிட்டு வந்துக்கிறாரு, இந்த பிரச்சனையை முடிக்கலாம், சீக்கிரமா முடிவு கொண்டு வரலான்ட்டு இல்லாம மேற்க கொண்டு போய் எப்படி ரஷ்யாவோட போருக்குள்ள இழுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிலிருந்து பேசிக்கிறாரு. ஸோ யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்படி இருக்கும்போது ஜப்பானும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மனசு மாறுறாங்களா அப்படின்றது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசுமே பாடுற மாதிரி தெரியல. ஏன்னா அமெரிக்கா கூப்பிட்டு காட்டுற பக்கம் கையெழுத்து போடு அப்படிங்கள கேட்டாங்கன்னா ஆட்சி கவுந்தர் இல்ல அவங்களே கழிச்சிடுறாங்க. இது போல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்துல டெபுட்டி செக்ரட்டரி ஜப்பானோட கவர்மெண்ட் காய் சத்தோ அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா, அவரு தான். ஸோ அவர் வந்து பார்த்தா டோக்கியோ ஜப்பானோட கேபிட்டல். ஸோ டோக்கியோல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நம்ம ரஷ்யா கூட ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தணும். இப்போ நார்த்தன் டெரிட்டரிஸ் ஜப்பானோட வடக்கு பகுதிகளில் அந்த தீவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு.
ஸோ அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிக முக்கியமான விஷயங்கள். ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது சிக்கலா இருக்கு. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசிய கொண்டு வந்து இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, ரிசால்வ் பண்ணி ஆகணும். இப்போ சாவர்னிட்டி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்தர்ன் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு கொண்டு வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஜப்பானீஸ் ரஷ்யன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போயிருக்கிறதுனால. ஸோ அதுபோல எந்த ஒரு இதுவும் இல்லாம, இப்ப இருந்தே நம்ம என்கேஜ் பண்ணி, அமைதியான வழியில ரஷ்யா கூட ஒப்பந்தங்கள் கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இது எப்படி அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிச்சு, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா கிழக்கு பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தங்கள் குடுக்கறதுக்கு ஜப்பான் வழியா ஆரம்பிக்க போறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இப்ப பேச்சுவார்த்தை அது இதுன்னுலாம் சொல்றாங்க. ஆனா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, யாரும் இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே கண்ணு முன்னாடி இருக்கிற மாரி தெரியல. யாரோ ஏதாவது ஓப்பன் தான் பேக் டோர் சேனல், பேக்ல வந்து பார்த்தா சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆனா, இதனால ஏதாவது பிரச்சனை முடியறதுக்கான ஏதாவது ஒரு தெரியுதான்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப வரைக்கும் எந்த ஒரு இதையும் ஒத்துக்கிற மாரி தெரியல. இப்ப அமெரிக்காவும், ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்என்கேஜ் ஆகுறதுக்கான வேலைய பார்க்குறாங்க. அவங்க டிஸ்என்கேஜ்மென்ட் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா, ஒரு முடிவுகள் எட்டப்பட்டதுக்கு அப்புறமா, யூரோப்பியன் நாடுகள், ஜப்பான்லாம் ரஷ்யாவோட சண்டைக்கு போவாங்களா? இல்ல பேசி அமைதியா தீர்த்துக்குவாங்களா? என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, இப்ப அமெரிக்கா வந்து பார்த்தா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாரி இருக்காங்க. இப்ப அவங்க தரப்புல அவங்க ரெடி ஆகுறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இது போல முடிவுகள் எடுக்குறாங்களா? ஜப்பான் என்ன மாரி பண்ண போறாங்க? ரஷ்யா கூட உக்ரைன வச்சு செஞ்சுட்டாங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்ல. ஸோ அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள அமைதியா பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யாவோட பேசி தீர்த்துக்குவாங்களா? இல்ல சண்டைக்கு போவாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸட் அவர்கள் இருக்கா இல்லையா? நம்ம ஸ்பேஸ் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கட்டவிழ்த்து விட்டாகணும். காட்டணும் உலகத்துக்கு நம்ம யார் என்னன்னு. ஏன்னா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அல்டிமேட் ஹை கிரவுண்ட். ஆ வானம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ, கிரவுண்டும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். அப்படிங்கிறத பண்ணா ஒரு தரப்பின் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவுல பார்த்திருப்போம். வானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, விண்வெளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகள்ல சூப்பர் பவர்ஸ் இறங்குவாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் விண்வெளி யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். வானம், விண்வெளி எல்லாம் ஏர் டாமினன்ஸ், சூப்பர்மர்சி எல்லாம் பார்த்தா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, புதுசா ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா, அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி, அத வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா ஆர்ம்ஸ சேல் பண்ணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகமான தடைகள் இருந்தது. டெர்ம்ஸ் இருந்தது, நார்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்பல்லாம் வந்து பண்ணா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, அதிகமா ஆயுதங்கள விற்கற்கான வேலைகள் பார்க்கலாம். அப்படிங்கிறத வந்து பண்ணா பார்ட்னர்ஸ்க்கு அத இன்கிரீஸ் பண்ணலாம். அம்யூனிஷன் புரொடக்ஷனு இதெல்லாம் வந்து பண்ணா மல்டி இயர் கான்ட்ராக்ட் போட்டு அதிகப்படியா வருமானத்த ஈட்ட பார்க்கலாம் அப்படிங்கலாம் அமெரிக்க தரப்பு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு செய்திய வச்சு பார்க்கும்போது வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் பத்த வச்சதுக்கு அப்புறமா, அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைகள் இருக்கும்போது, ஒரு பகுதிய தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள வியாபாரம் பண்ணி சூப்பர் பவரா இருக்காங்க. இப்ப திரும்பவும் அதே ஃபார்முலா வந்து பண்ண ரிப்பீட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லாக்ஹீட் மார்டின், ரேத்தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அதிகப்படியா பேட்ரியாட் சிஸ்டம், டாமஹாக் மிசைல்லாம் வந்து பார்த்தா சேல் பண்ணி கல்லா கட்ட போறாங்களா? இல்ல எப்படி? என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.